ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு குரூப் 2 மெயினில் வந்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் இது வந்துட்டு விரிவாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இது வந்துட்டு செப்டம்பர் 18 வந்துட்டு நடைமுறையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது பிரதமர் மோடி வந்துட்டு சுதந்திர தினத்தப்பே வந்துட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, வலியுறுத்தியிருந்தாங்க. இது வந்துட்டு எப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் வந்துட்டு தேர்தல் நடக்கிறதா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. இதுக்கான தனியாக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. இந்த குழுவோட தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த். இவங்க வந்துட்டு 10 பரிந்துரைகள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு சட்ட ரீதியிலான முறைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, முதல் கட்டமாக லோக்சபா மற்றும் அனைத்து மாநில சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. மூணாவது வந்துட்டு என்ன, அடுத்த 100 நாட்களில் மாநகராட்சி, பஞ்சாயத்து உள்ளிட்ட அமைப்புகளுக்கு தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாலாவது வந்துட்டு என்னென்னா, லோக்சபா சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக தேர்தல் முடிந்து லோக்சபா முதல் முறையாக கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூடும் தேதியை நிர்ணயிக்கப்பட்ட தேதியாக ஜனாதிபதி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஞ்சாவது என்னென்னா, இந்த நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பின் லோக்சபாவின் முழு பதவிக்காலம் முடிவதற்கு முன் நிறுவப்படும் சட்டசபைகள் நிர்ணயிக்கப்பட்ட தேதி வரையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆறாவது என்னென்னா, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டசபை, நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவை காரணமாக லோக்சபா முன்னதாகவே கலைக்கப்பட்டால் மீண்டும் புதிதாக தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏழாவது என்னென்னா, புதிய லோக்சபாவின் பதவிக்காலம் கலைக்கப்பட்ட லோக்சபாவின் மீதமுள்ள பதவிக்காலம் வரை மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எட்டாவது என்னென்னா, மாநில சட்டசபைகளுக்கு இதுபோல் இடையில் புதிய தேர்தல் நடத்தப்பட்டால் லோக்சபா பதவிக்காலம் முடியும் வரை மட்டுமே பதவிக்காலம் இருக்கும் அப்படிங்கிறது 8வது பரிந்துரை. 9வது என்னென்னா, ஒரே வாக்காளர் பட்டியல், ஒரே தேர்தல் அடையாள அட்டை முறைகளை மாநில தேர்தல் கமிஷனுடன் இணைந்து தலைமை தேர்தல் கமிஷன் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 9வது பரிந்துரை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10வது வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரே தேர்தல் நேரத்தில் நடத்துவதற்கு வசதியாக மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களின் தேவை, அவற்றை நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்புதல், தேவையான தேர்தல் அதிகாரிகள் நியமனம் உள்ளிட்டவை தேர்தல் கமிஷன் முன்னதாகவே விரிவான திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு சிறப்பம்சம் என்னென்னா, 3 தேர்தல்களுக்கும் ஒரே வாக்குச்சாவடி, ஒரே பணியாளர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதோட சிறப்பம்சம். இங்கே பாருங்கள், இதோட ஆணையர் குரேஷ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட பரிந்துரைகளை வந்துட்டு குறைபாடு வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் இயந்திரம், நிறையா வந்துட்டு வாக்காளர்கள் ஒரே டைமில் ஓட் போட அதிக எண்ணிக்கையில் வந்துட்டு நமக்கு ஓட்டு இயந்திரம் வந்துட்டு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு அவர் வந்துட்டு குறைபாட சொல்லியிருந்தார். இதுக்காக வந்துட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வந்துட்டு பாருங்கன்னா, இந்த குழு அறிக்கை வந்துட்டு, அதாவது ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை இருக்குது. இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நடைமுறை வந்துட்டு 7 நாடுகளை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு என்னென்னா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன், பெல்ஜியம், அப்புறம் ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த நாட்டிலலாம் வந்துட்டு இந்த குழு அறிக்கை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. தென்னாப்பிரிக்காவில் வந்துட்டு நாடாளுமன்றம், சட்டப்பேரவை ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க. நகராட்சி தேர்தல் மட்டும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு நடத்துகிறாங்க தென்னாப்பிரிக்காவில். ஸ்வீடனில் வந்துட்டு நாடாளுமன்றம், மாவட்ட நகராட்சி கவுன்சில் தேர்தல், இது ரெண்டும் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நாடாளுமன்றம் மற்றும் மாவட்ட கவுன்சில் தேர்தல் வந்துட்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு நடத்துகிறாங்க இங்கே ஸ்வீடனில் வந்துட்டு நடத்துகிறாங்க. இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வந்துட்டு தொடர்ந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்கன்னா ஜப்பான்லேயும் ஜெர்மனிலையும் வந்துட்டு இந்த மாதிரி முறையை வந்துட்டு பின்பற்றுறாங்க. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு அப்புறம் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கிற முறை வந்துட்டு ஜப்பான் மற்றும் ஜெர்மனியில் வந்துட்டு பின்பற்றுறாங்க. இந்தியாவில் இது மாதிரி அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்நாத் தலைமையிலான குழு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்தோனேஷியாவில் எப்படி நடத்துகிறாங்கன்னா, அதிபர், துணை அதிபர், நாடாளுமன்ற அவைகளின் உறுப்பினர் தேர்தல் ஒரே நாளில் வந்துட்டு 2019 வந்துட்டு நடந்துச்சு.
அதிபர், துணை அதிபர், நாடாளுமன்ற அவைகளின் உறுப்பினர் தேர்தல் ஒரே நாள் வந்துட்டு நடத்தினாங்க. இதில் வந்துட்டு 20 கோடி மக்கள் வந்துட்டு வாக்களிச்சிருந்தாங்க. எப்போ? 2019. இதுதான் வந்துட்டு உலகின் மிகப்பெரிய ஒரே நாள் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே இந்தோனேஷியாவில் நடந்த தேர்தல். இந்த தேர்தல், அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுல வந்துட்டு யார் யார் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்டலாம் வந்துட்டு கருத்து கேட்கும்போது யார் யார் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா, 4 உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள், 4 முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு வந்துட்டு யார் யார் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, டெல்லி, கொல்கத்தா, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள் யார் யாருன்னா, அதாவது அஜித் பிரகாஷ் ஷா, கிரிஷ் சந்திரகுப்தா, சஞ்சீவ் பானர்ஜி, இவங்க 3 பேர் வந்துட்டு இந்த 3 உயர் நீதிமன்றங்களோட தலைமை நீதிபதிகள். நெக்ஸ்ட்டு தமிழக தேர்தல் ஆணையர் வி பழனிக்குமார் வந்துட்டு முன்னாள் தமிழக தேர்தல் ஆணையர். இவங்க 4 பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க.